அந்த இடத்துல தன்னை ஒரு நல்ல ஸ்டூடெண்ட்டாக எடுத்துக்கிட்டு நான் எங்கே தப்பு நடந்தாலும் இந்த ஸ்டூடெண்ட் பண்ணுற தப்புன்னு சொல்வேன். ஒரு கேரக்டர் அந்த ஸ்டூடெண்ட்டுக்குள்ளே எவனுக்குமே ப்ளே பண்ணுற தெரவுஸ் இல்லையா, திராணி இல்லையா? ஏன் இவ்வளோ ஸ்மார்ட்டாக ப்ளே பண்ணுற திவ்யாவே விக்கல்ஸ் விக்ரம் நாமினேட் பண்ணுறது செய்யறதுன்ற வர இடத்துல நீங்கள் உங்கள் பர்சனல் வெஞ்சன்ஸை ஏன் பாரு மேலே மட்டும் கூட்டுறீங்க? உங்களுக்கு விக்கல்ஸ் விக்ரமையும் பார்த்தா ஆகாது தானே, சாண்ட்ராவும் பார்த்தா சாண்ட்ராக்கோ விக்கல்ஸ் விக்ரம் ஆகாது தானே. விக்கல்ஸ் விக்ரம் ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறப்போ நாங்கள் நல்ல ஸ்டூடெண்ட்டாக அந்த ஸ்டூடெண்ட் ஜீனியஸாகவே இருந்தாலும் அவன் தப்பு பண்ணுறான் சார், இல்லை அவன் பண்ணுறது யாருக்குமே பிடிக்கல சார், அவன் பண்ணுறது ஹர்ட் ஆகுது சார்ன்னு ஒரு நல்ல வாய்ப்பாக சாண்ட்ராவும் திவ்யாவும் இதை எடுத்து விக்கல்ஸ்க்கு எதிராக ஏன் கேம் ப்ளே பண்ணல? அப்பயே நீங்கள் தெரிஞ்சு நீங்கள் ஒப்புக்கு சப்பாடி என்ன சொல்லு உருப்படாத பிளேயர்ஸ் அப்படின்னு. வினோத் அது கொஞ்சம் கிட்ட போனார், திருப்பி நழுவு விட்டார் வந்த வாய்ப்பை. அப்போ நீங்கள் பார்த்த ப்ரொமோவில் மொட்டை கடிதாசி அது அவங்க ரொம்ப ஹர்ட் ஆகிறாங்க. வினோத் கிட்ட தான் போய் உட்காந்து அழறாங்க. எனக்கு மட்டும் இந்த மாதிரி டாஸ்க் கொடுக்க, நான் பேசாமல் வீட்டுக்கே போயிடுறேன், எனக்கு இது ரொம்ப ஹர்ட் ஆகுது, மென்டல் டார்ச்சர் ஆகுதுன்றதை அவங்க சொல்கிறாங்க வந்த ப்ரொமோவில். இன்னொரு ப்ரொமோ வரும், அதில் இன்னும் அவங்க பர்ஸ்ட் அவுட் ஆகிட்டாங்க. அதே மாதிரி நேற்றுக்கான விஷயங்கள், அந்த முடி கட் பண்ணுற விஷயங்களுமே அவன் சிசர் வச்சுட்டு சைக்கோ மாதிரி திரிகிற பட்சத்தில் ஃபுல் டாஸ்க்லையுமே இது பிரேக் கிடையாது, இந்த டாஸ்க்கு ஃபுல்லாகவே டாஸ்க்கு தான் போகும் அப்படின்னு சொல்லும்போது ஒரு சைக்கோ ஸ்டூடெண்ட் அப்படி எப்பயுமே ஒன்று பண்ணிகிட்டே இருக்கான்னா அது எந்த டீச்சரும் கேள்வி கேட்க மாட்டாங்களா? திட்டக்கூடாது, பனிஷ்மெண்ட் கொடுக்கக்கூடாது, ஹாஷாக நடந்துக்கூடாதுன்னு தான் சொன்னாங்க. ஓகேவா? அந்த பனிஷ்மெண்ட்டையும் நாசுக்காக கொடுக்க முடியும். ஓகேவா? ஒரு நாள் ஃபுல்லாக கிளாஸ்க்குள்ளே வராதுன்னு சொல்லுங்கள். ஓகேவா? இன்னைக்கு டிஃபன் கிடையாதுன்னு சொல்லுங்கள். வார்டன் கிட்ட சொல்லி இன்னைக்கு அவனுக்கு பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்க வேணான்னு சொல்லுங்கள். நீல் டவுன் பண்ணுறது தான் பனிஷ்மெண்ட் ஆகும். ஓகேவா? நீங்கள் அது ஒரு ஃபிசிக்கல் வயலன்ஸ்குள்ளே எடுத்துப்போங்க. ஏன்னா நீங்கள் ஷோ ரொம்ப நியாயமாக நடத்துறீங்க பாரு. யாரையுமே மார்க் பண்ணாமல், யாரையுமே ஹர்ட் பண்ணாமல், யாரையுமே பர்சனல் வெஞ்சன்ஸ்குள்ளே கொண்டு வராமல், யாரையுமே பர்சனலாக டார்கெட் பண்ணாமல் ஷோ அவ்வளோ நியாயமாக கொண்டு போகிறீங்க பாருங்கள். இந்த பனிஷ்மெண்ட்டில் மட்டும் நியாயம் சொன்னார் அந்த பிக் பாஸ். அந்த பனிஷ்மெண்ட்டில் மட்டும் நியாயம் சொல்கிறார். பனிஷ்மெண்ட் கொடுக்கூடாது, என்ன பண்ணாலும் பண்ணக்கூடாதுன்னா அதுதான் சைக்கோன்னு ஒரு கேரக்டர். அப்போது சைக்கோன்னு ஒரு கேரக்டர் அவன் எடுக்க முடியும்னா, வில்லன்னு ஒரு கேரக்டர் அவன் எடுக்க முடியும்னா, ஹீரோன்னு ஒரு கேரக்டர் அந்த ஸ்டூடெண்ட்ஸில் யாராச்சும் புத்திசாலியாக இருந்தால் சாண்ட்ராவோ திவ்யாவோ வினோத்தோ யாரோ ஒருத்தர் எடுத்துருக்கலாம்ல, விக்ரம்க்கு எதிரான ஒரு ஸ்டூடெண்ட்டாக. ஸோ அப்போ அந்த ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுவான்னா டீச்சர் கிட்ட போய் போட்டு கொடுத்துக்கிட்டே இருப்பான். இந்த ஸ்டூடெண்ட் சைக்கோத்தனமாக ஒன்று பண்ணுறான்னா, அவன் இப்படி பண்ணான் சார், இது இப்படி ஆச்சு சார், அவன் என்னதான் இவன் அவன் விளையாட்டுத்தனமாக பண்ணாலும் இது எங்களுக்கு ஹர்ட் ஆச்சு, இவங்க அழறாங்க, இல்லைனா அவன் திருட்டுத்தனமாக இது பண்ணுறான், இது யாருக்கும் தெரிய மாட்டேது, இது மற்றவங்களுக்கு பர்சனலாக டார்ச்சர் ஆகுது அப்படின்ற ஒரு கேரக்டர் யாரையாச்சும் புத்திசாலியாக இருந்தால் அந்த ஸ்டூடெண்ட் கேட்டகரியில் எவனாச்சும் எடுத்துருக்கலாம்ல. அவன் டிசர்விங் பிளேயராக இருப்பான் கண்டிப்பாக. வினோத் அதை 2 இடத்துல எடுக்க ட்ரை பண்ணி அதை அதுக்கப்புறம் கொண்டு போகவே இல்லை. ஏன்னா நாமினேஷனில் வந்துடுவோன்னு பயம். நீங்கள் டாஸ்க்காக ஆடுறீங்கன்னா நாமினேஷனுக்காக மட்டும் ஆடுறீங்களா டாஸ்க்கை, இல்லைனா உங்களை டிசர்விங் பிளேயராக காட்டிக்கிறதுக்கு ஆடுறீங்களாடா அப்படின்னு கேட்டால் அவன் எவ்வளோ பெரிய கேடி தில்லாலங்கடியாக இருந்தால் அவன் விக்ரம் இந்த வாரம் தனக்கு ஸ்கோப்பு கிடைக்காதுன்னு தெரிஞ்சு அது ஒரு ஸ்டூடெண்ட்னா இண்டிவிஜுவல் ஸ்டூடெண்ட் கேரக்டராக